தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. வணக்கம். செல்ஃபோன் அது பொதுவாக நான் சட்டைப்பை சனியன்னு சொல்லுவேன். அது பெரிய அரிய கண்டுபிடிப்பு தான். ஆனால் நம்ம வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம் ஆகும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு. கோவிடுக்கு முன்னாடி, அதாவது இந்த கொரோனா ஒரு உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கொரோனா. அந்த கொரோனா முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளியில் +2 படிக்கிற பையன் ஒரு வீட்டுக்கு ஃபோன் வரும். என்ன ஃபோனு? ஏங்க உங்கள் பையனை நான் டிசி கொடுத்து அனுப்பிடுவேன். ஏங்க அப்படின்னா, இல்லை கிளாஸுக்கு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுவாங்க. இப்போ எல்கேஜி படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் வரும். ஏங்க உங்கள் பிள்ளைக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவோம். ஏன் அப்படின்னா, அவன் கிளாஸுக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு. எப்படி மாறிடுச்சு பாருங்கள் ஒரு 2 வருஷத்தில். எதை நம்ம அது பள்ளிக்கும் எல்லாத்துக்கும் அது விரோதியாக பார்த்தோமோ, அதை ஒரு இன்றைக்கி அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில் நடு வீட்டில் நல்ல சம்மணம் போட்டு உக்காந்துருச்சு இந்த செல்ஃபோன். எல்லார் வீட்லேயும், அது குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அது நடுத்தரமாக இருந்தாலும் மாடி வீடு, எல்லோரும் அது இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறானே. நீங்கள் அவன் எல்லாத்துக்கும் அதையே எடுத்துகிட்டு போகிறான். அதில் கேடு இருக்குது பாருங்கள். அதனால் வர்ற கேடு அதுதான். ஏன்னா இதுதான் எங்களுக்கு தெரியுமே, செல்ஃபோனை பற்றி அதிசயமாக பேச வந்துட்டியான்னு கேட்டக்கூடாது. ஏன்னா சொல்ல தோணுச்சு. ஏன்னா இந்த செல்ஃபோன் தான் நிறைய வேறு இன்றைக்கி நம்ம முகத்திரையை அவங்க கிழித்து தொங்க போட்டதும் இந்த செல்ஃபோனால் வந்த விஷயங்களை வச்சு தான். அது நல்ல உதாரணங்கள் சொல்லணுன்னா, இந்த பிஜேபி ஒரு தலைவர் ஒருத்தர், ராகவன் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. அது இப்படி ஒரு கேவலப்பட்ட ஒரு செயலை எந்த ஒரு அரசியல் தலைவரும் செஞ்சுருக்க மாட்டான். அப்படி ஒரு கேவலப்பட்ட செயலை ஒருத்தன் பூஜை அறையில் உட்காந்து மணியாட்டுறான். அந்த மணியாட்டுறதை ஏற்று மாதிரி இருக்கிற அந்த பெண்ணு அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வீடியோ எடுத்துட்டான். இப்போ நான் சொல்கிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏமாத்துறவன் வந்துட்டான். இவன் வீடியோ எடுக்கிற வரைக்கும் கேனையாக உட்காந்துருக்கான் பாருங்கள் அந்த ராகவன். இப்போ அவன் பொழப்பு போச்சா? இதோட பொழப்பு போச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவங்க மாதிரி ஆளுகளை தானே அவங்க உச்சாணியில் வச்சுருப்பாங்க. அது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே போகல. அடுத்து சிவசங்கர் பாபா, அவனும் அப்படி தான். பிள்ளைகளை பச்சை கறியை தின்னவன். அது பிள்ளைகளுடைய பச்சை கறியை தின்னவன். நாம் ஒரு ஷார்ட்டே வெளியிட்டோம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு தான் அது. ஒரு அவன் படுத்திருப்பான் பெட்டில். இன்னொரு சின்ன பிள்ளை, பிஞ்சு பிள்ளை அவன் தலைக்கு மேலே ஒரு பிள்ளை இருக்கும். அவன் இன்னொரு பிள்ளைக்கு வீடியோ சாட். இந்த சனியை முடித்த வீடியோ சாட் வந்த பிறகு தான் நிறைய பேர் வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறி ஆகிப்போச்சு. அந்த சின்ன பிள்ளைய எல்லாத்தையும் கழட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கழட்டுறதுக்கு பயந்து போய் தான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஓடிப்பிச்சு. இப்போ அந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட்டில் இப்போ இன்னொரு போக்ஸ், அது வேறு விஷயம். அதுக்குள்ளேயே நான் வரல. அதுக்கடுத்து பொள்ளாச்சி இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியும் பார்த்திங்கன்னா, இந்த படவா ராஸ்கல்ஸ், அந்த பொறுக்கி நாய்கள்லாம் அந்த பிள்ளைகளை எப்படி கவுத்துறானுன்னா, ஃப்ரெண்ட்லியாக கூட்டு போகிறது. முன்னாடி ஒருத்தன் அப்படியே செல்ஃபோன், அது திருநாவுக்காசுங்கிற நாய் அந்த செல்ஃபோனை வச்சுருப்பான் ரெடியாக. அது காஸ்ட்லி செல்ஃபோனா, இதுக்குன்னு தயாரிக்கதான். ஃபோனில் எத்தனையோ வகை வந்துருச்சு. பின்னாடி ஒரு ஆண் 2 பெண். அந்த பெண் நடுவில் இருக்கிற பொண்ணு புது பொண்ணாக இருக்குமா. அதாவது இவங்களுக்கு அந்த பிள்ளைகளை த்ரெட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஒரு பிள்ளைய ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளை நடுவில். அவன் ஏதோ ஒரு சிக்னல் இருக்குது, டக்குன்னு டக்குன்னு இவன் அந்த பிள்ளைய முத்தம் கொடுப்பான். அவன் கேட்ச் பண்ணிடுவான். இது இந்த ஃபோனில் இந்த ஒரு ஃப்ரேமை வச்சே அந்த பிள்ளையை காலி பண்ணிடுவாங்க. இது பொள்ளாச்சி. அடுத்து அந்த பக்கம் காசியும் இதே தான்.
அந்த பெண்களுடைய குடும்ப பெண்களுடைய அங்கங்களை அங்கங்கே நீங்கள் கழட்டு அதை கழட்டு இதை கழட்டுன்னு அவன் எடுத்து அதை பிளாக்மெயில் பண்ணி இதே செல்ஃபோனை வச்சு தான் இதெல்லாம் வீடியோ சாட்டுங்கிற ஒரு சனியனால் எல்லாம் மாட்டினான். அவனும் களி திங்கிறான். இப்போ மாட்டின கழுதைகளும் களி தின்னுட்டுருக்கு. அந்த அதாவது சிவசங்கர் பாபாவிலேருந்து நான் ராகவனை வந்து ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அதுக்குள்ளே நான் போகலன்னு சொல்லிட்டேன்ல. இப்போது சரி இவ்வளோ ஆயிடுச்சு இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இதுதான் நிறைய சொல்லிட்டீங்களே அப்படிம்பீங்க. இந்த நூதன திருட்டு நூதன கொள்ளை இது முன்னாடி எப்படி இருந்தது? அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். தீரன்னு ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டு கொள்ளையன் வருவான். முதல்ல அந்த பாய் விற்கிறவன், இந்த பனியை விற்கிறவன், இந்த போர் விற்கிறவனாக வந்து அடையாளம் பார்த்துட்டு போவாங்க. அப்போ அந்த அடையாளம் பார்த்து அவன் ஒரு குறி வச்சுட்டு போயிடுவான். அந்த பொறி இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு வடநாட்டிலேருந்து சடன்னு வரும், வண்டியில் வரும், சடன்னு உள்ளே போவான். அவன் ஈவு இறக்கம் இல்லாமல் கொள்ளுவான். இதை ஆட்களை எதிர் வர்ற ஆட்களை உள்ள ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டு நகையை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போட்டு போயிடும். அது தீரன் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அது அடுத்த கட்டமாக எப்படி வந்தது? இந்த ஒரு ஃபோனில் வர்றது, வாட்ஸ்அப், அதை பெண் குரலில் பேசுகிறது, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி மயக்கிறது. அப்புறம் அங்கே அவன் குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அந்த பொம்பளை பிள்ளை இருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக 4 ஆம்பளை இருப்பான். கத்தியை வச்சு கையில் போட்டுருக்க செயின், மோதிரம், பையில் இருக்கிற ரூபா, எகுறுனா ஒரு குத்து, அது கத்தியில் குத்து போட்டு வம்பாட்டு போயிடும். இது அந்த கொள்ளை அப்படியே அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி பப்ஜி, அது எந்த சனியனா அது வாயிலே வரல, பஜ்ஜின்னு தான் வாயில வருது. அதில் நிறைய பிள்ளைகளை நீங்கள் வந்து சின்ன சின்ன சிறுசுகளை ஏமாற்றி இன்றைக்கி வந்து இன்னும் கம்பி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பொறுக்கி தெரியும், மதன். அது அவனை மாதிரி நிறைய மதன்கள் இருந்தாங்க. அவனும் இதை வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சூறையாடினாங்க. இதே செல்ஃபோன் தான், எல்லாமே இந்த செல்ஃபோன் சனியன்தான். அதில் ஏதோ ஒரு ஆப்பு கீப்புங்கிறான், அதை வச்சு தான் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டு, நீங்கள் இப்போ நம்ம தான் எல்லாமே இப்போ வந்து கார்டில் தானே பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டு இல்லாமல் நான் உண்மையிலேயே கார்டு எனக்கு கிடையாது. உனக்கு கார்டுனா எங்களையே திட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஏடிஎம் கொள்ளை எவ்வளோ விசுரூபமாக, அதுவும் ஒயிட் காலர் பூரா இதை பண்ணான் அப்படிங்கிறதுக்கும் அதுவும் இந்த செல்ஃபோன் தான். உங்கள் நம்பரை சொல்லுங்கள், இந்த பின் நம்பரை சொல்லுங்கள். சனியம் பிடிச்சி பின் நம்பரை பாலா போனேன். எங்கள் மிஷினில் வேலை பார்க்குற ஒரு தம்பி இளங்கணும் பையன், அவன் அக்கௌண்ட்லேருந்து 12,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டான். அதாவது இப்படி நடுத்தரம் ஏமாந்தது அவ்வளவு. இதுவும் இந்த செல்ஃபோன், இது பூரா செல்ஃபோன் மயக்கத்தினால இது ஆரம்பித்தது. இப்போ இது அடுத்த கட்டம் எங்கே போகுது அப்படின்னா, இந்த வீடியோ சாட்டில் ஏதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அது என்னென்னமோ இருக்குங்க. அது என் வாயிலே வரல. அது நான் ஏன்னா அதுக்குள்ளேலாம் இல்லை நான். அதனால் நமக்கு ஏன் இல்லைன்னு கேட்டுறாங்க, அது வேறு விஷயம். இப்போது இது வந்த பிறகு இன்றைக்கி ஏமாத்துகிற பேர் வழிகள் வந்து இதில் நூதனமாக அதாவது ஏமாத்துறன்னா ஆட்டை போடுறது. இது வந்து எப்படி தான் சொல்லுவாங்க, அவன் பாட்டு கறக்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசி ஆட்டை போட்டுவான்டா அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சு முதல்ல ஃபோன் வருது. இதில் முக்கியமாக சபலம் இருக்கிறவங்க, இல்லை தேவை இருக்கிறவன், இல்லை அதாவது இந்த புதுசாக கல்யாணம் முடித்த மாதிரி புதுசாக ஃபோனை வச்சுருப்பான், பெரிய ஃபோனு. இது எல்லாமே எப்படி நோட்டம் போடுவான்னு தெரியாது. அதில் முக்கியமாக மாட்டுறது நடுத்தர வயது ஆட்கள் தான் மாட்டுறாங்க. அதில் எப்படி வந்து கொண்டு வராங்கன்னா, இதுலேயும் வடநாட்டு கொள்ளை எப்படி வந்து அடித்து கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் வடநாட்டுக்கே போனாங்களோ, அது இப்போ அங்கே உட்காந்துட்டு இங்கே சொல்லி பார்க்குது. ஒரு 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 மோசமான இது ஒரு 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 கொடூரம். அது நீங்கள் இதில் எப்படி எனக்கு ஏன் நான் இதை சொல்ல வந்தேன்னா, இதில் எப்படி இதுலேருந்து விடைபெற போகிறாங்க, இதில் எப்படி வெளியே வரப்போகிறாங்க, இதில் எப்படி தப்பிக்க போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் ஏன் எல்லோரும் மாட்டினான்னா, யாரும் இதை பற்றி சொல்லாமல் இருந்தாங்க. இதில் மாட்டினவங்க யாரும் வெளியே ஓப்பனாக சொல்ல, ஏன்னா வெட்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு கூனி குறுகி
வந்து அசிங்கப்படுற ஒரு செயலாயிரும் இந்த இது. ஏன்னா இவங்க ஆசைப்பட்டு இந்த வீடியோ சாட்டுங்கிற பேரில் அவன் எப்படியோ ஃபோன் எடுத்துடுறான், ஃபோன் நம்பர் எடுக்கிறான். ஒரு பொம்பளை லைனுக்கு வந்தவுடனே நம்ம ஆள் வாயை பொழந்துட்டு ஜொல்ல விட்டுருவாங்க. அது இப்போ ஜொல்லு விட்ட உடனே அடுத்த கட்டமாக சடன்னு அவங்க வேலை. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ 10-20 கம்ப்யூட்டரை போட்டு ஒரு 50 பேர் வச்சு வேலை வாங்குறாங்க போல் அந்த பக்கம். எங்கே நான் சொல்கிறது வடநாட்டில் இதே வேலையாக இருக்கிற குரூப்பு. இங்கே தான் நம்ம ஆள்கள் வந்து இதெல்லாம் புதுசே நீங்கள். அப்போ அதை அவன் எப்படி கையில் எடுக்கிறான், ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே வீடியோ சாட்டு, வீடியோவில் ஒரு பொம்பளை வந்தோடனே நம்ம இயல்பாக எல்லாருக்கும் ஒரு பிச்சைக்காரத்தனம் இருக்கும். அது வந்து இல்லை எனக்கு இல்லை உனக்கு இல்லை நான்லாம் ரொம்ப மானஸ்தேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் சும்மா. எல்லாருக்கும் ஒரு 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 பின்னாடி ஒரு முகமூடி இருக்குது. அந்த முகமூடிங்கிறது ஒரு சபலம் தான். அந்த சபலத்தில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு 2-3 வகையாக எடுக்கிறான். முதல்ல சபலம் வருது, வந்து அவன் முதல்ல எடுத்த உடனே அவன் சாட்டு வந்து ஆன் பண்ண உடனே அவங்களுடைய ஃப்ரேமே உடம்புல உடை இல்லாத ஆடை இல்லாத ஒரு படத்தோடு வர்றான். வந்த உடனே அப்படிமால சக்குன்னு ஒரு க்ரீன் ஷாட், அதோடு முடிஞ்சிச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து அவன் அது த்ரெட்டுக்கு அடுத்தடுத்த ஃபோன் வரும். ஹிந்திக்காரன் பேசுவான், இங்கிலீஷில் பேசுவாங்க. இவன் அவ்வளோதான், இதோடு முடிஞ்சான். இது வந்து ஏன்னா இவங்க தான் இந்த ஃபேஸ்புக்குங்கிற சனியனில் இந்த குடும்பம் கொட்டி நான் எனக்கு இத்தனை பிள்ளை, நான் இங்கே படிச்சிருக்கேன், நான் இங்கே வலிக்கு விழுந்தேன், இது எல்லா சனியனையும் அதுக்குள்ளே போட்டுறாங்களா. அதோட கூட பிறந்தவங்க சொந்தம் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் இவ்வளோ இருக்காங்கன்னு போட்ட உடனே இவன் எல்லாம் அதை பார்த்து அவங்களுக்கு இதை அனுப்பிடுவேன்னு சொன்ன உடனே பயந்து போய் கேட்குற ரூபாய் கொடுத்துறான். அது மினிமமாக 25,000 அது போகுமா. இது அதாவது ஒரு ஆன் பண்ண உடனே வந்த ஆபத்து. அதுக்கடுத்து ஒரு பொண்ணு பேசுது, ஒரு பொண்ணு வருது. வந்த உடனே நான் அப்படியே பார்த்த உடனே ஒருத்தன் பார்க்குறான், அடுத்தடுத்து அப்படியே பேசுகிறாங்க. பேசின உடனே அவருடைய செயலே மாறுது. அதாவது ஒவ்வொரு உடையாக கலட்ட ஆரம்பிக்கிறான். கலட்ட ஆரம்பித்தோன்னா அந்த பக்கம் இன்னொரு குரல் வருது, நீ ஒவ்வொன்றா கலட்டேன் அப்படிம்பாங்களாம். அப்போ இவன் சொல்லி விட்டுட்டு கழட்டிட்டான்டா, இவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிச்சு. அது கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியாகி இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை குட்டியாகி பேரம்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கோடு அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அது ஒன்று தற்கொலையில் முடியும், இல்லை அந்த பிளாக்மெயிலுக்கு அவன் அந்த அக்கௌண்ட்டில் கட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பிரச்சனை இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அது விஸ்வரூபம்னா இது ஒரு கொதிக்குது. அதாவது இந்த செயலை ஃபோனில் இப்படி வர்றவங்களை பார்த்து என்னடா பண்ணுறது ஒன்று, அதாவது பார்த்த உடனே நீங்கள் மிஷின் கண்ணை வச்சு சுட்டுறணும் அப்படின்னு கொதிக்கும். ஆனால் அவன் கை கட்டுற தூரத்துலேயே இல்லை, அவன் எங்கேயோ இருக்கான், நீ அவனை பிடிக்கவே முடியாது. ஆனால் குத்தி மூளையில் அப்படியே அந்த இதை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபோன் மேலே ஃபோன் வருதே, நீங்கள் வீடியோ வருது, இது வருது, அது வருது, சொந்தக்காரங்களுக்கு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தம்பி ஒருத்தன் ஏமாற்றப்பட்டிருக்கான். ஆனால் அதில் என்ன புத்திசாலித்தனம், இவன் ஒரு லாயர். யார், நம்ம நண்பனுடைய இம்மின்னு நம்ம அண்ணாச்சி, அவருடைய பையன். அவன் அதாவது பெரிய லாயரு, டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணவர், இங்கே ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, மதுரை பண்ணிகிட்ருக்காரு, கேல்வின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஒரு இதில் மாட்டுறான். இப்போ மாற்றுறதுன்னொன்னே அவர் போய் நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் பெரிய சீனியர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி இல்லையா, இது நிறைய நடக்குது, எனக்கே வந்துச்சு. அவர் நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், நிறைய வந்துருச்சு. இது வரைக்கும் யாரும் சொல்லலை, இதை நீ தைரியமாக சொல்லணும்னு அவர் தைரியம் ஊட்டியிருக்காரு. அந்த தைரியத்துக்கு பிறகு அவர் ஏன்ட்ட வந்தார். ஏன்ட்டேன்னா நக்கீரன்ட்ட வராரு. நக்கீரன் வந்தோடனே அப்போ தான் இது ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போகும், நீ தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை, அதாவது எப்படி ஏமாற்றப்பட்டோம், அவன் எப்படி சுதாரித்தான், அவன் அந்த சுதாரித்த பிறகும் அவன் எப்படி அதை காசாக்குறான். நீங்கள் ஒரு தைரியசாலியாக இல்லை அதை சுதாரிக்கணும்னாலும்
நீங்கள் அந்த அந்த பிட் இருக்குல்லையே, அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அவன் அதை பூரா கேப்சர் பண்ணுறான். அதை அப்படியே மறுபடியும் அவனுக்கு அனுப்புகிறான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறான். தம்பி சொல்கிறாரு, நான் நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸில் கேட்குறேன். என் ஃப்ரெண்டோடைய அப்பா அங்கங்கே அனுப்பிட்டு கடைசியில் ஒரு மகளுக்கு அனுப்ப போகிறேன்னு சொன்னோன்னா அவர் சூசைட் பண்ண போயிட்டார். ஆக ஒரு சபலம் அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது இல்லை சபலம் இல்லாத ஆட்கள் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் ஒரு இடத்துல சறுக்குவான். ஆனால் இந்த கையில் இருக்கிற அந்த செல்ஃபோன், அந்த 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 நான் சொன்னேன்ல பையில் இருக்கிற சனியை, இந்த செல்ஃபோன் சனியினால் எத்தனையோ நல்லது நடக்குது, எவ்வளவோ நல்ல விஷயம், நிறைய நல்லது நடக்குது. ஆனால் அதை விட தீயாக பரவுகிற இந்த கெட்டது, அதை என் தம்பி அவன் வாயால் எப்படி சொல்லுவான். இந்த கேல்வின் அதை சொல்கிறாரு, அதை நீங்கள் கேளுங்க. இது எப்படி ஆரம்பிக்குது, இதனுடைய பிரச்சனைகள் எங்கே துவங்குது, இதனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். முக்கியமாக நீங்களுமே இதை ஆய்வு பண்ணியிருக்கீங்க, அந்த ஜேர்னல்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். இது மற்றவங்களுக்கு நடந்ததை விட எனக்கே பர்சனலாக நானும் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் விக்டிமைஸ் ஆனேன். பட் இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தனால அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதில் என்ன டார்கெட்டில் அவங்க பண்ண முடியல. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரே நாளில் நடக்கிற இன்சிடெண்ட் இல்லை. இது ஆல் டுகெதர் ஒரு பீரியட் ஆஃப் 1 வீக்லேருந்து 1.5 வீக்ஸ் வரைக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை டார்கெட் பண்ணுறாங்க, உங்களை இதில் ஒரு ஸ்கேப் கோட்டாக ஆக்கணும்னு யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சா, ஃபஸ்ட்டு ஒரே பேரில் ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறதில்ல. ஒரு பீரியட் ஆஃப் 1 வீக்கில் சவரல் நேம்ஸில், இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது எல்லாமே நார்த் இந்தியன் நேமில் இருக்கும். ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு ஃபோட்டோ போட்டு நார்த் இந்தியன் பேரில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. செகண்ட், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு நார்த் இந்தியன் பேரில் ஒரு மென் பேரோ இல்லை உமன் பேரோ அதை போட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. தேர்ட் ஒரு சின்ன சின்ன நார்த் இந்தியன் பசங்க அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ இது ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 1.5 வீக்ஸில் நடக்கும் உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் எத்தனை இதுக்கு அதில் இன்னொரு குறிப்பிடப்படுற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இதில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸும் காட்டும். நீங்கள் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தானா தெரியும், உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முன்னே அடுத்து என்ன நடக்கும்னா, ஒரு 1 or 2 டேஸில் அவங்க உங்கள் ஹேண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ என் கேஸில் என்னென்னா, நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், ஆன்லைன் லீகல் கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஸோ ஆன்லைன் லீகல் கன்சல்டேஷனுக்காக நாங்கள் நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் எங்களோட மொபைல் நம்பர்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ என்கிட்ட அவங்க கேட்குறது, உங்கள் நம்பர் இது தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரீகன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஆன்லைனில் இருக்கிற அந்த நம்பரையும் எடுத்துகிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, நம்ம ஃபேஸ்புக்கு எதுனா டெக்ஸ்ட் பண்ணாலும் மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணுறோம், கையில் ஃபோன் இருக்குன்ட்டு. நான் நம்பர் ஷேர் பண்ணமுன்னே என்ன நடக்குது, ஒரு பர்டிகுலர் பொண்ணு நிதிஷா ரெட்டின்ற நேமில் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது, அதை அக்செப்ட் பண்ணது. இமிடியேட்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் ஒரு நம்பர்லேருந்து வருது. அந்த வீடியோ கால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யார் பண்ணுறா ஃபோன் பண்ணுறான்னு நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண மாட்டோம். ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கால் அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணுறப்ப நம்ம ஆப்வியஸாக ஒரு வீடியோ கால் வந்துச்சுன்னா நம்ம ஃபேஸை ஃப்ரண்ட்டில் வைப்போம். ஸோ நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு பார்த்தா ஃபேஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த எண்டில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு வந்த பிறகு ஒரு ஹாய்ன்னு சொல்கிறா, நானும் ஹலோன்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவள் பண்ணுற கெஸ்டர்ஸ்லாமே ஒரு ப்ராப்பரான டீசெண்டாக இல்லை. ஸோ என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது, இதை பற்றி கான்செப்ட் படித்தனால இது ஒரு ஹனி ட்ராப்பிங்கன்ற மாதிரி. ஸோ அவள் பண்ணுறப்ப அவள் நம்மளை ஸ்ட்ரிப் பண்ண சொல்கிறான். நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா, உங்கள் ஃபேஸை காட்டுங்கன்றேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடக்குது. ஸோ அவள் உடனே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறா. அதுக்குள்ளே எனக்கு ரியலைஸ் பண்ணது சம்திங் உங்கள் ஃபிஷ்ஷியாக பண்ணுறாங்கன்ட்டு. நான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என் இன்னொரு ஃபோனை வச்சு இவங்க பண்ணுற ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு நான் அட்டம் பண்ணுறேன். ஸோ இவங்க ஃபோன் எடுத்து நான் இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி என் ஃப்ரண்ட் கேமராவை ஹைட் பண்ணிவிட்டு நான் ஃபோன் எடுக்கிறேன். இதை அவங்க சென்ஸ் பண்ணிவிட்டு உடனே அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, கட் பண்ணுறாங்க காலை. அதுக்கப்புறம் அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு வீடியோ கால்லே வருது. பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை காட்டுங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறேன், என் ஃபேஸையும் காட்டல. ஃபர்தராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் அக்கௌண்ட் என்கிட்ட 2000 ரூபா அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு நான் மாற்றி விட்றேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம விக்டிமைஸ் ஆகிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப நேரம் தெரியுறீங்களோ அந்த அளவுக்கு நாளைக்கு பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட மணியை லூட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி ஃபேஸை நம்மளை ஸ்க்ரீனில் கொண்டு வரணுன்ட்டு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. ஆனால் நான் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே இவங்க பண்ணுறத விஷயத்தை ரியலைஸ் பண்ணி நான் கேமரா ஆஃப் பண்ண பிறகு அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியல.
ஸோ சப்சிக்வெண்ட்டாக எனக்கு என்ன நடக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வித்தின் லெஸ் தேன் 15 மினிட்ஸில் ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகுது. இவங்க என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணணுமோ நம்ம ஃபோன் எடுத்தோன்னே நம்ம ஃபேஸ் காட்டுறது, நம்ம அதர் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறது. செகண்ட் வந்து நான் ஃபோனை வந்து கேமராவை ஆஃப் பண்ணி நான் அவங்கள ஷூட் பண்ணுறதுன்னு நினைக்கிற அட்டம் பண்ணது வரைக்கும் அவங்க வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்காங்க. அதில் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த மீன் டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸ்புக்கில் எந்த நம்பர்லேருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சோ அந்த நம்பரை பிளாக் பண்ணுறேன். யூஸ்வலாக பிளாக் பண்ணால் நம்மளை வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷனும் பண்ண முடியாது. பட் அந்த நம்பர் நேமை பிளாக் பண்ணால் கம்ப்ளீட் சேட் டெலீட் ஆயிடுது. சேட்டே இருக்கிறதுல டெலீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா வித்தின் 2 செகண்ட்ஸில் அங்கே இன்னொரு பொண்ணு பேர்லேருந்து ரெக்வஸ்ட் வருது. இப்போ வாட்ஸ்அப்பில் திருப்பி அந்த பேக் டு அந்த வீடியோ ஷேர் பண்ண பிறகு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 25,000 அவங்க ஸ்டார்டிங் அமௌண்ட். நீங்கள் 25,000 நீங்கள் கொடுக்காட்டி இந்த வீடியோ எங்கள் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலில் இருந்ததை நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுவோன்ட்டு. அதுக்கப்புறம் என் ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஃபாதர் மதர் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படின்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னதில் அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் நான் ஒர்க் பிளேஸ், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, அந்த இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு யார் யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் இவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க கூடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ போகுதுன்ட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு ஷேர் பண்ணி நம்மக்கிட்ட காட்டுறாங்க, நம்மக்கிட்ட ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் ஆகிறீங்கன்னு இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி உங்கள் பேர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட்டில் பண்ண பார்ப்பீங்க. நான் அந்த டைமில் என்ன சொல்கிறேன், இல்லை ஏன்னா நம்ம தப்பு பண்ணல. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுங்கன்ட்டு. அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த வீடியோவோட இன்னொரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் பார்த்தா இதையும் இன்னொரு வீடியோவும் அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. இதில் எடிட்டிங் வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம ஃபேஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு பையன் வந்து ஒரு மாஸ்டிபேட் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுற மாதிரி ஒரு பட்ட வீடியோ. ஸோ இதை ரெண்டையும் மர்ஜ் பண்ணி அந்த வீடியோ 3 செகண்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் இது பண்ணி இப்போ அவங்க கிளைம் பண்ணுறது 50,000. நீங்கள் 50,000 நீங்கள் இப்போ கொடுக்காட்டி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ ஷேர் ஆகும், உங்களை இதில் ஓப்பனாக போட்டுருவோன்ட்டு. இந்த நம்பர்லேருந்து அவங்க கண்டினியூஸாக அப்படி பண்ண நான் என்ன பண்ணேன்னா வாட்ஸ்அப்பில் அகைன் ரிப்போர்ட் அண்ட் பிளாக்ன்ற ஆப்ஷனில் நான் ரிப்போர்ட் அண்ட் பிளாக்னு கிளிக் பண்ணுறேன். நான் இங்கேயும் நான் என்ன நம்புறேன், ரிப்போர்ட் அண்ட் பிளாக் பண்ணால் நம்ம ஃபர்தராக கம்யூனிகேஷன் எதுவும் வராதுன்ட்டு. ஆனால் இப்போ இங்கே சர்ப்ரைசிங் என்ன நடக்குது, ரிப்போர்ட் அண்ட் பிளாக் கிளிக் பண்ண முன்னே எல்லா வீடியோஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுது. கான்வர்சேஷன் எல்லாம் டெலிட் ஆகி ஒரு ஃப்ரெஷ்ஷான சேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு நம்பர்லேருந்து எனக்கு வந்து மெசேஜஸ் வருது. அந்த நம்பர்லேருந்து இப்போ வந்து ஒருத்தவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசுகிறவங்க பார்த்தா பையன், வீடியோவில் பேசுகிறவங்க பார்த்தா ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான் இருக்குது. செகண்ட் அந்த வீடியோவில் நான் வந்து அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை காட்டுங்க. ஏன்னா இந்த கான்செப்டில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்களே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபிகரில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஆனால் ஃபேஸ் காட்டுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கேமரா எடுத்து அவங்க ஃபேஸ் கிட்ட போகிறாங்க. இது வந்து ஒரு கார்ட்டூனிக் ஃபேஸ் மாதிரி தெரியுது, இது உண்மையான ஒரு ஃபீமேலான்னு கூட தெரில. ஸோ அதுக்கப்புறம் அந்த கால் வர்றதில் இங்கே என்ன நடக்குதுன்னா, கால் பண்ணி பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பேசுகிற ஹிந்தி வந்து ஒரு லோக்கலான ஒரு ஹிந்தியாக இருக்குது. இவங்க பேசுகிறப்ப என்ன நடக்குது, பின்னாடி நிறையா பேர் ஒரு பெரிய ஒரு டீம் ஆஃப் பீப்புள் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த லோன் கால்லாம் உங்களுக்கு வரும், ஒரு பிபிஓலேருந்து லோன் கேட்டு உங்களுக்கு பண்ணுவாங்க, நிறையா கேட்கும். அதே மாதிரி சிமிலராக இது நிறையா பேர் வந்து ஒருத்தவங்க கிட்ட மணி லூட் பண்ணுறதுக்கு, பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன் இருக்குது. இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறப்ப என்னென்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்காட்டி உங்கள் கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி எல்லாத்துக்கும் உங்கள் ப்ரொஃபைலை டேமேஜ் பண்ணிடுவோம், உங்கள் நேமை டேமேஜ் பண்ணிடுவோம், எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆக போகுதுன்றாங்க. செகண்டு, இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட காட்டுறாங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அந்த டைமில் என்கொயரி பண்ணல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ கொடுக்காட்டி நீங்கள் இப்போ கொடுக்காட்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம், இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் அதிகப்படுத்துவோம். நம்ம ப்ரைவசி செட்டிங் போட்டுமே இவங்க நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரில ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபாலோவர்ஸ் கொண்டு ஒன்று அனுப்புகிறாங்க. லேட்டராக அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுறேன். என்கொயரி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து தெரிலன்றாங்க, ஒரு சில பேர் வருதுன்றாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா, அவங்க அனுப்புகிற வீடியோவை நம்மளால் ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்றாங்க.
இன்னொன்று வித்தின் டைம் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது. ஸோ இப்போ அவங்க வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அந்த வீடியோ டெலீட் ஆயிடுது. பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்னா ஒரு எவ்வளோ நேரம்னு சொல்ல முடியுமா? எனக்கு வந்து சொன்னவங்க வந்து பார்த்தா 1/2 hour நாங்க. பட் எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஃபேஸ்புக்கில் வருது. ஃபேஸ்புக்லேயே இது ஃபேஸ்புக்கில் டெலிட் ஆகுது, வாட்ஸ்அப்பில் வர்றது இல்லை. ஓகே. இந்த வீடியோஸ் அவங்க ஷேர் பண்ணுறது ஃபேஸ்புக்கில். வாட்ஸ்அப்பில் நம்மக்கிட்ட மட்டும்தான் பர்சனல் கம்யூனிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன்லனா பேசிட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்கள் காசு கொடுக்காட்டி எல்லாருக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, நம்ம ப்ரீவியஸ் போஸ்ட்லலாம் அதில் அவங்க கேதர் பண்ணுறாங்க, எங்கெங்கே ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, யாரோட இது பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாம் டேக் பண்ணி இவங்களுக்குலாம் அனுப்ப போகிறோன்னு த்ரெட் பண்ணுறாங்க. இறுதியாக நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இறுதியாக நான் வந்து இதை வந்து பிளாக் பண்ணேன். அந்த பிளாக் பண்ணப்போ என்ன நடந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிடுச்சு. சரி, நான் ஃபஸ்ட்டு அந்த டைமில் யோசித்தது என்னென்னா, நிறையா பேர் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பனாக சொல்லலாம் நான் எதுவுமே பண்ணல. ஆனால் இதனால இவங்க டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ்ன்னு பார்த்தா மேரிட் பீப்புள், மேரிட் மென் வந்து 45 years அண்ட் அபோவ். இதில் நிறையா பேர் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது என்னென்னா அவங்க ஒய்ஃப் பேர், பசங்க பேர், அவங்க பொண்ணுங்க பேர், இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை வந்து அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணிடுறாங்க. செகண்டு வந்து பார்த்தா ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைலான பர்சன்ஸை டேட்டாஸ் எடுத்துடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இதை பார்த்து நம்பிடாதீங்க, இது வந்து ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களை த்ரெட் பண்ணி உங்ககிட்ட இந்த காசை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி வாங்க பார்க்குறாங்க, நீங்கள் யாரும் கொடுத்துடாதீங்கன்ட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டேட்டஸாகவும் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு சர்க்குலேட் பண்ணுறேன். சர்க்குலேட் பண்ண பிறகு பார்த்தா நிறையா பேர் பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனால் நிறையா பேர் என்னென்னா இதில் விக்டிமைஸ் ஆகிட்டாங்க. இதில் ஒரு சச் இன்சிடென்ட் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சவங்களோட நோன் பர்சன், நேம் சொல்ல விரும்பாத பர்சன், அவங்க என்னென்னா ஒரு 48 years old பர்சன். இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் வந்தமோனே இம்மிடியட்டாக அதில் என்டர்டெயின் ஆகிட்டார். என்டர்டெயின் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வீடியோவில் அவர் இருக்கார். இருந்த பிறகு என்ன நடக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணி வச்சுட்டு அவங்க இம்மிடியட் டிமாண்ட் வந்து 2 lakhs போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக 2 lakhs. நீங்கள் 2 lakhs கொடுக்காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்கள் பொண்ணு 2 பொண்ணு அவர் ஒரு ஒய்ஃப் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு, உங்கள் பொண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணுவோன்ட்டு. இவர் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருக்காரு. ஆனால் செகண்ட் பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கசின்ஸ்ன்ட்டு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் ரொம்ப பயந்து போயிட்டு 2 lakhs டெபாசிட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அகெயின் அந்த சேம் டே அவங்க இன்னொரு 2 lakhs கேட்குறாங்க. எதுக்காகனா, உங்கள் பொண்ணு கூட நான் ஷேர் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அகெயின் 2 lakhs கொடுங்கன்ட்டு. இவரால் 2 lakhs கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஸ்டில் 1 lakh கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த டேயில் 3 lakhs அவங்க கேட்குறாங்க. 2 பொண்ணுங்க ஒரு ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் 3 lakhs கொடுத்தானா நாங்கள் பண்ணுவோன்ட்டு. இவரால் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ண முடியாமல் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிட்டார். அந்த டைம்னா ஃபேமிலி வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி கவுன்சில் பண்ணி இந்த அவருக்கு ஒரு தைரியத்தை சொல்லி புரிய வச்சுருக்காங்க. இப்போ பொதுமக்கள் எந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து, அதே நேரத்தில் அரசாங்கம் தரப்புல இருந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்குன்னா, ஒரு அன்னோன் நம்பரில் ஒரு வீடியோ கால் வந்தால் நீங்கள் அட்டனே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்கள், யார் பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க. ஏன்னா இன்னொரு இன்சிடென்ட் இதில் சொன்னாங்க, அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைலான ஒரு பர்சன் வாட்ஸ்அப் காலில் வராங்க. வீடியோ காலில் வந்தமோடனே ஒரு பொண்ணு வந்து நூடா அங்கே நிற்கிறப்ப இந்த பர்சன் வந்து என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிபிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே கூட செக்ஸ் சேட்டில் இருந்தீங்க, செக்ஸில் வீடியோ கால் பண்ணுறீங்க, இதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட நாங்கள் காசு மோசடி பண்ணுவோம். இவரெலாம் பார்த்தா எதுவுமே பண்ணாத ஆள், நீங்கள் வீடியோ கால் டேர்ன் ஆன் பண்ணியிருக்காங்க, இம்மிடியட்டாக அங்கே ஒரு அதர் சைடில் ஒரு பொண்ணு நூடாக இருக்கா, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மிரட்டுறாங்க. ஸோ நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் நம்பரை எங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோன்னா ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்காக நாங்கள் வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அட்வைசபிளானது. ஒன்று, எந்த விதமான வீடியோ கால்ஸும் நம்ம தெரியாதவங்க கிட்டேருந்து என்டர்டெயின் பண்ணி அட்டன் பண்ணாமல் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நம்ம தெரியாதவங்க வந்து வீடியோ காலில் வர்றாங்கன்னா நீங்கள் இம்மிடியட்டாக இதுக்கு ஒரு பலியாடாயிரம் ஆயிடுறோம். செகண்ட் வந்து கவர்மெண்ட் யார் இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்களோ அதில் கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி, சின்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கிறது வந்து எல்லாம் ஹரியானா, பீகார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி
இந்த மாதிரி கல்ப்ரேட்ஸை அவங்க அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் எங்ககிட்ட பேசுகிறப்ப ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறாங்க, போலீஸ்காரவங்களே இல்லை விக்டிமாக இருக்காங்க. நம்ம ஃபோனில் அவங்க பேசுகிறப்ப நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் நாங்கள் லான்ச் பண்ணால் போலீஸே எங்ககிட்ட விக்டிமாக இருக்காங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கன்ட்டு அவங்க அவ்வளோ சேலஞ்சிங்காக பேசுகிறாங்க. இவங்க யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிஸ்பிளே பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் மோஸ்ட்டாக ஒரு யங் கேர்ளோட ப்ரொஃபைல்னா போட்டிருப்பாங்க, நார்த் இந்தியன் நேமில் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸே பார்த்தா ஒரு 25-30 ஃப்ரெண்ட்ஸ்னால் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது பார்த்தா மேக்ஸிமம் 1 இல்லை 2 நாள் டிஃப்ரென்ஸ்லனா எல்லா ஃபோட்டோஸும் அப்லோட் ஆகிருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் ஐடென்டிஃபிகேஷன். செகண்டு பார்த்தா ஒரு ஃபேமிலி அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் இதே பேட்டர்னில் ஒரு 20-30 ஃப்ரெண்ட் லிஸ்ட்னால் இருப்பாங்க. அவங்க லைக்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 5-6 லைக்ஸ்னால் இருக்கும். அதில் பார்த்தா எந்த பொண்ணு ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோமோ அந்த பொண்ணு இதுக்கு லைக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் அவங்களே லைக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிறையா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க தனி ப்ரொஃபைல், ஃபேமிலியாக போட்டு அவங்க ஒரு தனி ப்ரொஃபைல், ஒரு பசங்க அவங்க ஃபோட்டோ போட்டு தனி ப்ரொஃபைலாக போட்டு ஒரு 1 வீக் டைம் பீரியடில் உங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. இது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆகுது. இல்லாட்டி சீரீஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஒரு 3 பொண்ணுங்க ப்ரொஃபைல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு டேட்டில் உங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவேட் பண்ணி ஆன் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இது மூலமாக நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. நீங்கள் இந்த ஹேண்ட் அனுப்புவாங்க, ஹேண்ட் அனுப்புகிறப்பயே இவங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா இஃப் இன் கேஸ் நீங்கள் உடனே டிசீவ் ஆகி உங்ககிட்ட யங் பாய்ஸ் இந்த மென்லாம் டிசீவ் ஆகி உங்ககிட்ட கான்வர்சேஷன் என்டர்டெயின் பண்ணாமல் அவங்க ப்ரொஃபைலில் வெரிஃபை பண்ணிடுங்க. தெரியாதவங்க இருந்தால் வெரிஃபை பண்ணால் அவங்களுக்கு பார்த்தா ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் 40 பேர் இருப்பாங்க. அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் லைக்குன்னு பார்த்தா ஒரு 7-8 தான் இருக்கும். அவங்க ஃபோட்டோஸ்லாம் எப்போ அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தா ஒரே பர்டிகுலர் டேட்டாக இருக்கும், இல்லை 1 or 2 days டிஃப்ரெண்ட்லனா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஃபேக் அக்கௌண்ட்டுன்ட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபோன்லேயே குடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கானு பாருங்கள், அவங்களுக்கும் சரி. அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு இந்த லொஸ்க்குன்னு இந்த இதுக்கு பின்னாடியே லோன்னு அலைஞ்சிருக்கானு பாருங்கள். அவங்க அது எல்லாருமே இருக்கான், படித்தவன் இருக்கான். இப்போ நான் சொன்னேன் என் தம்பி இப்போ உங்களுக்கு இது பூரா விழாவாரியாக தான் எப்படி ஏமாந்தேன், அதுலேருந்து எப்படி தப்பித்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் பாருங்கள் கால்வின். அவன் ஒரு பெரிய லாயர். ஆக படித்தவன், ரொம்ப படித்தவன், பெரிய பெரிய உயர் அந்தஸ்தில் இருக்கிறவன், எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு சூத்திரம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த நாய்கள் எங்கே இந்த நம்மளை ஏமாத்துதில் இதில் இந்த ஆசை பார்த்து சபலத்தை தூண்டி விட்டு அதை காசாக்குது பாருங்க சார். பல கோடி ரூபா இதில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50 டெஸ்க் போட்டு பண்ணுறான்னா அப்போ அவன் எத்தனை கோடி சம்பாதிக்கணும்? எவ்வளவு பேர் வந்து இது நாசமாக போகணும்? எவ்வளவு பேர் வந்து நீங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கிட்டு அலைவான், வெளியே சொல்லாமல். சார் இது நம்ம ஆளுகளுக்கு ஒன்று விஷயத்தை சொல்ல மாட்டாங்களே, புழுங்கிட்டு அலைவான். அப்போது இந்த புழுங்கி போய் அவன் வந்து ஒரு கட்டத்தில் அவன் ஒரு தானாக தன்னை மாற்றிக்கிற முடிவெடுக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கு. அப்போது இதில் நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த சனியனில் எல்லாருமே அது முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத, இனம் தெரியாத ஏதாவது ஒரு பொறுக்கி நாய், அது விலை மாதா கூட இருக்கலாம், இல்லை வேறு எந்த சனியனாக இருக்கலாம். ஹலோ அப்படின்னு வந்தால் போட்டுன்னு ஆஃப் பண்ணுங்க. வேறு நீங்கள் அது அடுத்த கட்டம் போனீங்கன்னா இப்படி ஒரு வலையில் நீங்கள் சிக்கிக்குவீங்க. ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் ஒரு இது அப்படியே யோசிச்சுட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் சீனியர் லாயர் பாப்பம்மோன் இருக்கார். அவர் வந்து இந்த வருஷம் நோபல் பரிசு வந்து நீங்கள் இது யாரோ ஜேர்னலிஸ்ட் கொடுத்தாங்களே அப்படின்னு ஒன்று அடுத்த நிமிஷம் என் மகன் வந்து இந்த கையில் தட்டுறாங்க, இந்த இதான் நோபல் பரிசு வாங்கினவங்க அப்படின்னு ஒன்று உள்ளங்கைக்கு அந்த பேர் வந்துடுது. அப்போது நல்ல விஷயத்துக்கு இது அவ்வளோ பயன்படுது. அதை விட ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறான், அதுவும் இதை வச்சு தான் பண்ணுறான். அதாவது அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்குள்ளே நான் போகல. ஆனால் நிறைய விஷயங்கள் இது வந்து அறிவுரை இல்லை, நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் நிறைய சீரழிஞ்சு போச்சு, நிறைய குடும்பங்கள் இதனால் சீரழியுது. அது வந்து அது மனசு கேட்காம தான் உங்கள் முன்னாடி நீங்கள் வந்து கனத்து போய் தான் இதை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அடையாளம் தெரியாத, அதாவது உங்கள் பயனுக்கு மாத்திரம் செல்ஃபோனை பயன்படுத்துங்க, உங்களுக்கு தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துங்க. மற்றபடிக்கு இந்த நாய், பேய், கழுதை, குதிரை எது கூப்பிட்டாலும் ஆஃப் பண்ணிடுங்க.